வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் டட்சன் கோ ஒயிட் கலர் வண்டியை தான் நாம் ரெடி பண்ணுறோம். வண்டியில் ஃப்ரண்ட்டு பம்பரு முழுவதுமாகவே டச்சப் பண்ணி ரெடி பண்ணுறோம். பேக் பம்பரில் லெஃப்ட் சைடு கார்னரு டச்சப்பு, கம்ப்ளீட் ரப்பிங் பாலிஷு, இன்டீரியர் ஒர்க்கும் ரப்பிங் போட்டு ரெடி பண்ணுறோம். இந்த வண்டி வந்தப்போ இருந்த கண்டிஷன்லேயே இன்டீரியர்லாம் இருக்குது. அதாவது டோர் இன்சைடு, பானட் இன்சைடு, டோர் இன்சைடு, டிக்கி இன்சைடெலாம் அதெல்லாம் நம்ம சுத்தமாக ரப்பிங் போட்டு ரெடி பண்ணுறோம். ஃப்ரண்ட்டு பம்பரில் ரெண்டு கார்னர்லேயுமே, பாட்டம் கார்னர் ரெண்டுலேயுமே அங்கங்கே இடிச்சிடுச்சு, கசகசன்னு ஆயிடுச்சு. அதை டிங்கரிங் பண்ணிவிட்டு பட்டி பார்த்து ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ண பிறகு அதை நம்ம வாட்டர் வாஷ் அமுச்சு விட்டுட்டு, வாட்டர் வாஷ் ரெடியாகி வந்தோடனே டச்சப்புக்காக நம்ம அதை பட்டி போட்டதெல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி சர்ஃபேஸ் கோட்டிங் கொடுத்துட்டு, பிறகு ஒயிட் கோட்டிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஸ்பாட்டெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிக்கிறோம். பெயிண்ட் கோட்டிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி வண்டி பாடி முழுவதுமாகவே கம்ப்ளீட்டாக மாஸ்கிங் பண்ணிக்கிறோம். இதில் கழட்டக்கூடிய பார்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் ஒன்று தான், அதை மட்டும் நம்ம கழட்டிக்கிறோம். அது இல்லாமல் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அந்த ஃபோக் லாம்ப் கவர், பிளாக் கலர் கவர் வரும். அந்த கவரும் இந்த வண்டியில் கழட்டுறது மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நம்ம கழட்டிக்கிட்டோம். கழட்டிட்டு ஒயிட் கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாகவே பாடி மாஸ்கிங், எந்த இடமுமே விடாமல் பாடி மாஸ்கிங் பண்ணிக்கணும். ஒயிட் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். பாடி ஃபுல்லாக அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி கிளாஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிரும். அந்த மாதிரி நமக்கு வேலை ஜாஸ்தியாகிறதுனால பக்காவாக மாஸ்க் பண்ணிவிட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். அது முடித்த பிறகு கம்ப்ளீட்டாக ரப்பிங் பாலிஷ் போட்டுட்டு இன்டீரியர் இன்சைட்லலாம், பானட் இன்சைட்லலாம் அந்த ரிப்புலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அழுக்கு பிடிச்சி போயிருக்கும். அதை கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்யணும். ரப்பிங்கில் தான் அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். அல்லது சோப் ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய, மற்றபடி தின்னர் வச்சு துடைக்கிறது இந்த மாதிரிலாம் நாம் செய்கிறது கிடையாது. அது மாதிரி நம்ம ரப்பிங் போட்டு ரெடி பண்ணிவிட்டு வண்டியை கம்ப்ளீட்டாகவே பாடி பாலிஷ், அதை நம்ம என்ன பாலிஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க கமெண்ட்டில். நம்ம 3M பிராண்ட் பாலிஷ் யூஸ் பண்ணுறோம். ஒயிட் கலரில் யூஸ்டு வெஹிக்கிளாக இருந்தால், அதாவது பாடி முழுவதும் அதிகமான அழுக்காக இருந்ததுன்னா, அதை ஒரு ரஃப் கோட்டிங் ரப்பிங் நம்ம கம்ப்ளீட்டாகவே மிஷினில் போட்டு ரெடி பண்ணிவிட்டு, இப்போ இந்த வண்டி அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம், ரஃப் கோட் ரப்பிங் போட்டு. அது இல்லாமல் அது போட்டு முடித்த பிறகு இந்த 3M பிராண்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, 1 ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக ரப்பிங் இருக்குது. அதையும் போட்டு நாம் ரெடி பண்ணிவிட்டு, டாப் கோட்டாக லிக்யூடு பாலிஷ் 3Mல பாடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு, அதை நம்ம ப்யூர் ஒயிட் வேஸ்ட்டில் கம்ப்ளீட்டாகவே அழுத்தி நம்ம தொடச்சிட்டோன்னா வண்டி பாடி முழுவதுமே அந்த மெரிட்டாக வந்துடும். நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், கிளாஸாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நாம் இதை ரெடி பண்ணிவிட்டு, பாடியை ரெடி பண்ணிவிட்டு இன்டீரியரில் நம்ம பாலிஷ் பண்ணுறோம். டோர் பேடெலாம் நம்ம சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ண பிறகு அதுக்கு நம்ம டேஷ்போர்டு பாலிஷ், டேஷ்போர்டு, டோர் பேடு, அது மாதிரி ஃபைபர் பாலிஷ் எல்லாத்துக்கும், ஃபைபர் ஐட்டம்ஸ்லாம். இப்போ நம்ம அந்த வைப்பர் வருது பாருங்கள், அதில் கூட ஒரு கவர் வருது, அந்த கவர்லேயும் நம்ம பாலிஷ் பண்ணிடுறோம். அது மாதிரி பம்பரில் 2 கார்னர்லேயும் வர அந்த ஃபோக்லாம் கவர் பாலிஷ், ஃப்ரண்ட்டு கிரில் பாலிஷு, இது மாதிரி டோர் பேடு பாலிஷு, மிரரில் வர அந்த ஃபைபர் பாலிஷ், இதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணோம்னா வண்டி ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடும். வண்டியில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸு, அது இல்லாமல் சைடில் உள்ள கிளாஸ் எல்லாத்தையுமே, மிரர் எல்லாத்தையுமே நம்ம பளிச்சுன்னு தொடச்சிடணும். அப்படி தொடச்சி அனுப்பும்போது பாடியோடு அந்த கிளாஸை பார்க்கும்போது புது கிளாஸ் மாதிரி நமக்கு நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும். அது இல்லாமல் வண்டி கிளம்பும்போது நம்ம டயர் கோட் பாலிஷும் போட்டு வண்டியை கம்ப்ளீட்டாகவே ஃபினிஷிங் பண்ணிவிட்டு வண்டியை டெலிவரி பண்ணுறோம்.